இளஞ்சிறுத்தைகள் பாசறையினுடைய மாநில செயலாளர் தோழர் சங்கத்தமிழன் அவர்கள் அழைக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இளைஞர் அணி, அதாவது இளஞ்சிறுத்தை எழுச்சி பாதை சார்பாக இந்த அன்பு தம்பிக்கு சம்பார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இது ஒரு கேவலமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு இதோட முடிந்து போக வேண்டும் என்று தான் நாங்கள் விரும்புகிறோம். இனிமேல் அது மாதிரியான ஒரு நிகழ்வுக்கு இனிமேல் நம்ம யாருமே வரக்கூடாத அளவுக்கு இந்த நாடு, இந்த அரசாங்கம் சரியாக வேண்டும் என்று தான் நாங்கள் அனைவருமே எதிர்பார்க்கின்றோம். என்னன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா, 2018 நீதிமன்றமே ஒரு தீர்ப்பு கொடுக்குது. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, ஆணவ படுகொலை நீங்க டோட்டலாக நீங்க தடுக்கணும் அப்படின்னு ஒன்றிய அரசாங்கத்துக்கு சொல்லுது, நம்ம தமிழக அரசாங்கத்துக்கு சொல்லுது. அதை அவங்க செய்யலை. மேல மோடி அரசு செய்யல, நிகழ்கால ஆட்சியாளர்களும் செய்யவில்லை. அது உங்களுக்கு தெரிஞ்சதான். எங்க தலைவர் முதல்வரை சந்தித்து இதுக்கு தனியா ஒரு சட்டத்தை உருவாக்குங்கள் என்று சொன்னாரு. அந்த சட்டமும் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த தம்பி கவினை பற்றி அவருடைய படித்த நண்பர்கள் என்கிட்ட பேசினாங்க. நம்ம பேட்டியை பார்த்துட்டு பேசினாங்க. அந்த தம்பி ஒரு ஒழுக்கம் சார்ந்த தம்பி, ஒரு நேர்மையான தம்பி, நல்ல ஒரு படிக்கக்கூடிய தம்பி, கோல்டு மெடலிஸ்ட்லாம் வாங்கியிருக்காருன்னு சொல்றாங்க. அவ்வளவு ஒரு பெரிய ஒரு நேர்மையின் சிகரமாக விளங்கினார் அப்படின்ற மாதிரி சம்பளமும் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. இந்த நேரத்தில் நான் யாரும் எந்த கட்சியும் கொச்சைப்படுத்தலை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில கட்சியெல்லாம் சொன்னாங்க, இந்த நாடக காதல் அப்படி இப்படின்னு கூலிங் கிளாஸ் மாட்டுறாங்க, அது மாட்டுறாங்க, என் பெண்கள் எல்லாம் ஏமாத்துறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு தம்பியை தான் நம்ம இழந்து போய் நம்ம நிற்கிறோம். தம்பியை யார் ஏமாத்துறாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் ரொம்பவே வருத்தமாக இருக்கிறது. எங்கள் தலைவர் இதற்காகவே இப்போ பார்லிமெண்ட்ல கூட இது பண்ணிட்டு நாளைக்கு வர்றாங்க. இங்கே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக தயாராக இருக்கிறார்கள். அது ஐயா அன்னைக்கு சொன்னாங்க, சொல்லிப்பான் நினைக்கிறேன், எங்கள் தலைவர் வருவார், பாராளுமன்றத்தில் பேசுவார் அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் ஐயாவுடைய அந்த இதை நம்ம வார்த்தையாலே சொல்ல முடியாது. என்னால் பேசக்கூட முடியலை. எந்த வார்த்தையே இல்லை. இவ்வளவு ஒரு நல்ல ஒரு அறிவாளியை ஒரு இன்னமும் சொல்ல போனோம்னா அவருடைய அந்த திறமைக்கு இது பெரிய ஒரு இடத்துக்கு வரக்கூடிய ஒரு பெரிய அறிவாளி தான் எல்லாம் சொல்றாங்க. அவ்வளோ வேலை பார்த்த நண்பர்கள்லாம் நமக்கு நண்பராக இருக்கிறாங்க. அவங்க ஃபோனில் பேசுகிறாங்க. அப்படிப்பட்ட தம்பி நம்ம இழந்துட்டேன். இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் இளைஞர் அணி மிகவும் எச்சரிக்கையாகவும் சொல்லுகிறது. தயவு செய்து நீங்கள் இதுக்கு ஒரு சிறப்பு சட்டத்தை உருவாக்குங்க. அதை நாங்கள் உருவாக்க வச்சிருவோம். அது ஒன்றும் பிரச்சனை. பொதுச் செயலாளர் அறிக்கை கொடுத்திருக்கிறாரு, தலைவரும் அறிக்கை சொல்லியிருக்கிறாரு. இப்போ மெயினாக இங்க இருக்கிற மக்கள் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து ஜனநாயக சக்திகளும் தோழமை சக்திகளும், வெறும் இந்த கட்சி அந்த கட்சி எந்த கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பொறுப்பாளர் வந்திருக்கிறாங்களே. அதனால தயவு செய்து நீங்க இது பண்ணுங்க, கைது பண்ணுங்க. முன்னாள் அமைச்சர் ஐயா அவர்களும் சொல்லி வந்திருக்கிறாங்க. கைது பண்ணுங்க. கைது பண்ணாம இருப்பதே எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை அளிக்கிறது. நான் சொல்லுவேன், அதாவது தலைவர் சொன்னதே நம்மள அங்க சொல்ல போற என்ன சொல்லுவாருன்னா, இந்த போலீஸ் என்னைக்குமே வலியவர்களை கண்டால் வளைந்து கொடுக்கும், எளியவர்களை பார்த்தால் ஏறி மிதிக்கும். அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சந்தேகம் வருகிறது. அது சந்தேகமா இல்லைங்க, நாங்க நேர்மையாக இருக்கிறோம் அப்படின்னு உறுதி செய்வதாக இருந்தால் அந்த கொலை பாவிகளை, அந்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும். நாளைக்கு எங்க தலைவர் வருவதற்கு முன்னாலேயே கைது செய்து விட்டோம் என்ற செய்தி வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தையுடைய இளைஞர் எழுச்சி பாஸ்டரை நம்பிக்கொண்டிருக்கிறது. அதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஐயா கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு சிறுத்தைகளும் உங்களுக்கு பயனாக இருப்போம். இந்த தங்கச்சி கௌசல்யா பேசிச்சு. அந்த தங்கச்சி நம்ம பாராட்டுறோம்னா அது ஒரு சமூகத்தை சார்ந்தவர். அவர் இறந்து போனவர் யாருன்னு தெரியும், சங்கர். உங்களுக்கு எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் அந்த தங்கை நிற்கிறார். இன்னைக்கு கூட ஒரு பதிவு போட்டு இருக்கிறாப்ல. அவ்வளவுதான் தங்கை இப்ப பேசினாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பெரியவங்க நிச்சயம் பார்த்துருப்பீங்க அவங்கள. ஆனால் நீ எதுவும் கவலைப்படாதீங்க. நடந்து போச்சு. இனிமேல் நடக்காத அளவுக்கு நம்ம பார்க்கணும். அதுக்கு உரிமைக்காக நம்ம போராடணும். இந்த வகையில விடுதலை சிறுத்தை இளைஞரணி மீண்டும் ஒரு முறை தம்பிக்கு அந்த வருத்தத்தையும் அதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்தது தமிழக வெற்றி கழகத்தின் சகோதரி அஜிதா அவர்கள்